நார்த் போல்னு அழைக்கப்படுற வடதுருவம் ரொம்ப வேகமாக மெல்ட் ஆகிட்டு வருது. கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பு தான் வடதுருவத்தின் பனிக்கட்டி உருகுவதற்கு முக்கிய காரணம். நார்த் போலில் உள்ள பனிக்கட்டிகள் உருகுவது மொத்த உலகத்துக்கே ஒரு அபாயம்தான். ஸோ இதை தடுக்க விஞ்ஞானிகள் ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு மேசிவான ப்ராஜெக்ட். என்னென்னா, திரும்ப நார்த் போல் ரீஜனை ரீஃப்ரீஸ் பண்ணுவது. கிட்டத்தட்ட 15.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிலான இடத்தை, அதாவது 2 யுனைடெட் ஸ்டேட்ஸ் அடங்கக்கூடிய அளவிலான இடத்தை ரீஃப்ரீஸ் பண்ண திட்டமிட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரீஃப்ரீஸ் ப்ராஜெக்டை அவங்க 6 வருஷத்துக்குள்ளே முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க செய்ய போகிறது என்னென்னா, அந்த இடம் முழுக்க கடல் தண்ணியை பாய்ச்சி நிரப்புவாங்க. ஒன்ஸ் அங்கே உள்ள டெம்பரேச்சர் -30 டிகிரியிலிருந்து -40 டிகிரி செல்சியஸை தொடும்போது அந்த தண்ணி இமீடியட்டாக ஐஸாக மாறிடும். இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிக்கலைன்னா 2030க்கு மேலே குளோபல் வார்மிங் அதிகமாகி உலகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும்.